இன்றைக்கு ஒரு காரை வந்து நான் சர்வீஸ் சென்டருக்கு விட போன இடத்துல ஒரு விரும்பத்தகாத சம்பவம் நடந்துச்சு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல நம்ம மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதாவது ஜனவரி 30, 2026 வெள்ளிக்கிழமை இன்றைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிசையர் காரை கொண்டு போய் நான் மாருதி ஷோரூமில், தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மாருதி ஷோரூமில் சர்வீஸுக்கு கொண்டு விடுறேன். ஆசிர் மாருதி அப்படிங்கிற ஒரு டீலர் அது. ஸோ என்ன பிரச்சனைக்காக கொண்டு விடுறேன் அப்படின்னா, அந்த டிசையர் காரில் ஏசி பெல்ட் வந்து கட் ஆயிடுச்சு. இதுதான் பிரச்சனை. இந்த வண்டி என்னுடையதா அப்படின்னு கேட்டால் என்னுடையது கிடையாது, என்னோடய நண்பரோடது. அவர் வந்து ஷிப்பில் ஒர்க் பண்ணுறாரு. அவங்கள்ட்ட ஏற்கனவே டிரைவர் இருக்காங்க. இருந்தாலும் இந்த சர்வீஸுக்கு விடும்போது என்ன கொண்டு விட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நான் தெளிவாக கொண்டு சொல்லி விட்டுட்டு வருவேன். காரை பற்றி தெரியும் அப்படின்னால சொல்லி விட்டுட்டு வருவேன். அப்படிங்கிறதுனால காரை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நான் தான் கொண்டு அந்த சர்வீஸ் சென்டரில் விடுவேன். அதே மாதிரி இன்றைக்கும் அந்த 29 நேற்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏசி பெல்ட் வந்து கட் ஆனதுனால இன்றைக்கி மார்னிங் ஒரு 10 மணிக்கு கொண்டு போய் நான் காரை கொண்டு உள்ளே விடுறேன். விடும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வண்டி சீக்கிரம் வேணும், எமர்ஜென்சிக்காக கொண்டு விடுறோம். அப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஜாப் கார்டு போடுறாங்க, என்கிட்ட கேட்குறாங்க. நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும், இந்த மாதிரி பெல்ட் கட் ஆயிடுச்சு, அது என்னென்னு பார்த்து மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு உள்ளே நிற்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உடனே நாங்கள் ஏற்றிடுவோம், ரேம்பில் ஏற்றிடுவோம்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தாண்டிடுச்சு. வண்டி வந்து மேலே ஏற்றவே இல்லை. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, வண்டி ரேம்பில் ஏற்றியாச்சு சார், இப்போ உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும் அப்படின்னாங்க. பார்த்தா வண்டி வெளியே தான் நிற்கிது, உள்ளே போகலை. சரி, அதை விட்டுட்டோம், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் கழித்து வந்து திரும்ப அங்கே வந்து ஒரு சர்வீஸ் அட்வைசர் வந்து வராரு. அவர்கிட்ட நான் சொல்கிறேன், சார் நீங்கள் வந்து ஏசி பெல்ட்டு மாற்றும்போது அப்படியே கம்ப்ரஸரையும் செக் பண்ணிடுவீங்கல்ல, அப்படியே ஏசி கூலிங் வந்து நல்லா இருக்கிறத செக் பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் ஏசி பெல்ட்டை மட்டும்தானே மாற்ற சொன்னீங்க, கம்ப்ரஸரை நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னாங்க. அது சொன்ன உடனே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னடா இது ஒரு தேவையில்லாமல் இவர் வந்து இப்படி சொல்கிறது ஒரு அனுபவ குறைவா, இல்லை இவருக்கு உண்மையிலே தெரியாதா, இல்லைன்னா ஒரு டென்ஷன் பார்ட்டியா, இதெல்லாம் இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ எனக்கு வந்து வண்டியை பற்றி தெரியும். அதாவது ஒரு ஏசி பெல்ட்டு கட்டாச்சு அப்படின்னா நம்ம பேசிக்கான ஒரு மெக்கானிக் அப்படின்னு சொல்கிறோம். அடிப்படையாக குறைந்தபட்ச அறிவு இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கே தெரியும், ஏசி பெல்ட்டு கட்டாச்சு அப்படின்னா அதை மாற்றிட்டு லைட்டாக கம்ப்ரஸரில் வந்து பேரிங்கில் ஏதாவது நாய்ஸ் வருதா, ஒரு அப்நார்மல் நாய்ஸ் வருதான்னு ரேம்பில் தூக்கி விட்டு செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வண்டி இறக்குவாங்க. இது ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ். இதை நான் ரொம்ப பேசிக்காக தான் நான் அவர்கிட்ட கேட்குறேன். இதுக்கு அவர் சொல்கிற பதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பெல்ட்டை மட்டும்தானே மாற்ற சொன்னீங்க, கம்ப்ரஸர் செக் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவ குறைவோட அவர் வந்து சர்வீஸ் அட்வைஸ்ன்னு வேறு சொல்கிறாங்க. அவர் எப்படி இருக்காரு பாருங்கள். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய மெக்கானிக் மேலே நமக்கு நம்பிக்கை வருமா? ரைட். இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி இவங்க வந்து அந்த இடத்துல நம்ம பெருசாக ஒன்றும் பேசிக்க வேண்டாம். ஏற்கனவே அதே ஷோரூமில் எனக்கு இன்னொரு அனுபவமும் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இதே காரை கொண்டு போகும் பொழுது அங்கே நின்று செக்யூரிட்டிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. உள்ளே போகும்போது வண்டியை வந்து உள்ளே ஏற்றும் பொழுது ஏற்கனவே ஒரு கார் நிற்கிது இந்த இடத்துல. அவங்களுடைய காம்பவுண்ட் வாலுக்கும் இந்த காருக்கு இடையில நம்ம டிசைர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு 1 இன்ச் கேப் கூட கிடையாது. அந்த இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் முன்னாடி இருக்கிற வண்டியை வந்து முதல்ல தள்ளி விட்டிங்கன்னா இந்த வண்டி ஈஸியாக வந்துடும் அப்படின்னு. அவர் செக்யூரிட்டி சொல்கிறாரு, உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாதா, நீங்கள் இறங்குங்க, நான் உள்ளேருந்து வேறு ஒருத்தர் வர சொல்லி வண்டியை நான் வந்து உள்ளே ஏற்றி விட்றேன் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும், இப்படி இவ்வளவு நெக் மூவ்மெண்ட்டில் எதுக்கு எடுக்கணும், முன்னாடி நிற்கிற வண்டி எடுக்க வேண்டியது தானே அப்படின்றதுக்கு வந்து அவங்க தான் அந்த இடத்து ஒரு செக்யூரிட்டிங்கிற கெத்தை வந்து காட்டினாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்துச்சு. இப்போ செகண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு மட்டமான விஷயம் நடக்கும் பொழுது ஒரு கொஸ்டின் வருது, இந்த டீலர்ஸ் வந்து ஏன் இப்படி, டீலர்ஸில் வந்து ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, போகக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு சரியான பதில் கிடையாது, சொன்ன டைமுக்கு வந்து பொய் சொல்கிறது, நான் வண்டி ஏற்றிட்டேன்னு சொல்கிறது, அங்கே பார்த்தீங்கன்னா வண்டி ஏற்றாமல் நின்றுக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் ஏன் இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. இது அடிப்படையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கு கார் கம்பெனிகளில் காரை விற்கும் பொழுது அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ப்ளஷர்னு சொல்கிறோம். 32 பல்லும் தெரியும், எல்லோரும் சிரித்து கையை தட்டி அப்படியே ஆர்ப்பரித்து கார் ஷோரூம்ல வெளியே வரும்போது என்னமோ நம்ம கார் வாங்குறதுல உலகத்திலே அவங்க தான் சந்தோஷப்பட்ட மாதிரி அப்படி பயங்கரமாக பண்ணி அனுப்புறதெல்லாம் கரெக்டு தான், அது நல்லதான், நல்ல ஒரு வைப்பை உருவாக்குறது தான். ஆனால் அதே சந்தோஷம் ஏன் சர்வீஸில் போகும் பொழுது இவ்வளவு முகத்தை ரஃப்பாக வச்சுக்கிட்டு, சரியா, மக்கள் இதை வேண்டா விருப்பாக பார்க்குறதுக்கு என்ன காரணம்?
சரியா? இதை கொஸ்டின் பண்ண போகிறோம், இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சொல்லுங்கள் சார். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு சமம் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. ரைட். இது ஏன் இப்படி நடக்குது? நீங்கள் ஒரு கஸ்டமராக நீங்கள் கார்கள்லாம் கொண்டு போயிருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது அனுபவம் நடந்திருக்கா? அப்படி நடக்குது அப்படின்னா இது எங்கே தப்பு நடக்குது? எனக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. ஓகே. ரீசெண்டாக வந்து சர்வீஸ் சென்டருக்கு நான் கொண்டு போயிருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட வந்து சார் வண்டியில் வந்து என்ன பொருள்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க, ஏதாவது மிஸ் ஆனிச்சுன்னா என்கிட்ட கேட்கக்கூடாது. என்ன பொருள் வச்சா? ஓகே, கேட்கக்கூடாது. அப்போ என்ன பொருள்னா அவங்க என்ன எதை மீன் பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன டைனி பார்ட்ஸ், அதாவது வந்து ஒரு பென்ட்ரைவாக இருக்கட்டும், ஒரு கேபிளாக இருக்கட்டும், ஓகே, பாப்பா விளையாடுற சின்ன டாய்ஸாக இருக்கட்டும், அதை சொல்லும்போது அந்த டைமில் நான் ஒரு கேரி பேக்கை தேட வேண்டியிருக்குது, அதெல்லாம் எடுத்து போட வேண்டியிருக்குது. இது ரொம்ப ஒரு அந்த டைமில் ஒரு 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 சின்னதாக ஒரு ஹரிபரியை வந்து அந்த இடத்துல ஏற்படுத்துது. அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை. ஓகே, அது வந்து எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிறது ஓகே, பட் அது ஒரு விதத்தில் ஒரு நியாயம் தானே. உங்களுடைய வேல்யூபிள் திங்ஸை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறதுல நியாயம் தானே. அதில் என்ன? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். என்னோடய பொருளை தான் அவங்க எடுத்துக்க சொல்கிறாங்க. அவங்க எதுக்காக அதை சொன்னாங்கன்னா, மிஸ் ஆயிரும் அப்படின்னா அந்த ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு இடத்துல நம்ம நம்பி கொடுக்குறோம். ஓகே, ஒரு காரை நான் வந்து அவங்கள நான் நம்பி கொடுக்குறேன் அப்படின்னா வந்து அந்த பொருளை அவங்களே எடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுட்டு ரிட்டன் எனக்கு தரதுல என்ன பிரச்சனை இருக்குது? கரெக்ட் கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்ல வர்றது எப்படின்னா, அந்த பொருளுக்கே வந்து அவங்க கேரண்டி கொடுக்கல, உள்ள இருக்கிற பொருளை எடுத்துக்கோங்க அப்படின்னா, அப்போ நம்ம காரில் இருக்கிற பார்ட்ஸுக்கு என்ன கேரண்டி இருக்குது? பாருங்களேன், இன்னொரு விஷயமும் இருக்குது. சரி, எனக்கு பக்கம் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்குது, நான் வந்துட்டேன், ஓகே. நான் கொஞ்சம் அவுட்டர்லேருந்து ஒரு 40 அல்லது 50 கிலோமீட்டர்ஸ் கழிச்சு நான் வரேன்னு வைங்களேன். தூரத்துலேருந்து வரேன், ஒரு சின்ன லக்கேஜஸ்லாம் பேக்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. இதே வார்த்தை அவங்க சொல்கிறாங்கன்னா, இவங்க சொல்கிறதுக்காக நான் தனியாக ரூம் எடுக்க முடியும்? சொல்லுங்கள். அது சரி, அது அவ்வளோ லக்கேஜ் நான் எடுக்க முடியுமா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள அந்த என்ட்ரு ஆகும்போதே ஒரு விதமான ஒரு 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 விஷயமா இருக்குது, பதட்டமாக இருக்குது. ரெண்டாவது நம்மளுக்கு ஒரு அன்வான்டான ஒரு டாக்ஸாக இருக்குது. ஓகே ஓகே. அப்போ நீங்கள் இது நீங்கள் நல்ல ஒரு வேலிட் பாயிண்ட். நம்ம வந்து அதை நியாயப்படுத்துகிறோம். உண்மையில் பார்த்தீங்கன்னா நம்ம பொருளை அவங்க எடுக்க சொல்கிறாங்களே அப்படின்னா, நான் ஒரு பெரிய வேல்யூவான காரை உள்ளே கொடுக்குறோம், நம்மளோட திங்ஸ் வேணால் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து கூட நீங்கள் இதெல்லாம் இருக்குன்னு கூட நமக்கு சொல்லலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இருக்கு. அப்போ நம்ம இன்னும் அவங்க மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏற்படும் இல்லையா, நம்பிக்கை ஏற்படும். எல்லா பொருளையும் எடுத்துங்க அப்படின்ட்டா, எனக்கே நான் என்னோட காரை கொண்டு ஒரு வாட்டர் சர்வீஸ் இடத்துல விட்டேன், பென்ட்ரைவ் எடுத்துட்டாங்க. ஐயோ, பென்ட்ரைவ் இல்லை, அதில் பாட்டுகள் வந்து நிறைய பாட்டுகள், இளையராஜா சாங்ஸ், ஏஆர் சாங்ஸ்லாம் நான் ஒரு லாங் டிரைவுக்கு அதில் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அது அப்படியே போச்சு அந்த பென்ட்ரைவ். அப்போ கேட்டது சொன்னாங்க, சார் அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டுல கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ நான் கேட்டேன், உங்கள் ஸ்டாஃப் வந்து அப்போ உங்கள் ஸ்டாஃப் மேலே உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, அப்போ இப்படிப்பட்ட ஸ்டாஃபை ஏன் வச்சிருக்கீங்க, ஒரு பென்ட்ரைவே காணோம்னா அப்படின்னு. அப்போ நீங்கள் சொல்கிறது வேலிட் பாயிண்ட். கண்டிப்பாக நம்மளோட பொருட்கள் வந்து ஒரு சின்ன சின்ன பொருட்களை வந்து வச்சுட்டு அதை பாதுகாக்கிறது மெயின் விஷயம் தான். ஓகே, இப்போ நான் சொன்ன இந்த சம்பவத்தில் வந்து உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? அவங்க சொல்கிற பதிலே ரொம்ப இதாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன கொஸ்டின் வந்து அவங்களுக்கு நடந்த சம்பவமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷோரூமில் ஒரு டயரை நம்ம மாற்ற கொடுக்குறோம், அவங்க வந்து நீங்கள் டயரை மட்டும் தான் மாற்ற கொடுத்தீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏர் அடைக்காமல் தர்ற மாதிரி இருக்குது. ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அதாவது ஒரு டயர் மாற்ற கொடுத்தா நான் டயரை மட்டும் தான் மாற்றுவேன், அதுக்கு நீங்கள் எனக்கு வந்து ஏர் வந்து ஃபில்அப் பண்ண சொல்லலை, அதனால் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே நான் போகலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, எவ்வளோ ஃபன்னியாக இருக்குது, ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. இது வந்து நம்ம இந்த ஆட்டோமொபைல் ஃபீல் நம்மளுக்கு இருக்க போய் நம்மளுக்கு இதோட ரிலேஷன் கரெக்டாக தெரியுது, இந்த பொருளுக்கு இந்த பொருள் நம்மளுக்கு ரிலேட்டாக தெரியுது. இதே ஒன்றுமே தெரியாத ஒரு கஸ்டமர் இதை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து இதை பற்றி ஒன்றுமே தெரியாமலே போயிடும். ஆமாம் சார், நான் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து அந்த ஏசி பெல்ட்டு கட் ஆயிடுச்சு, ரைட்டு விடுங்க, ஏசி பெல்ட்டு கட் ஆயிடுச்சுன்னா ஏசியை மட்டும் நம்ம கம்ப்ரஸர் வேலை செய்யாது, பட் வண்டியை ட்ரைவ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கலாம், ஏசி மட்டும் ஒர்க் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதே சமயத்தில் ஆல்டர்னேட்டரையும் வாட்டர் பம்பையும் கனெக்ட் பண்ணக்கூட பெல்ட்டு கட் ஆச்சு அப்படின்னா வண்டியை வந்து நம்ம ஓட்டக்கூடாது, ஹால் பண்ணிடணும். சரி, ஓட்டக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன்னா அவர் வந்து இதுக்கே இவ்வளவு வந்து பதில், இப்படி ஒரு கிறுக்குத்தனமான பதிலை சொல்லும்போது அவங்கள நம்பி அவங்க வந்து வண்டியை கொண்டு வாங்க, ஷோரூமில் கொண்டு விடுங்கன்னு சொன்னால் என் வண்டி காலியாக, அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போது நமக்கு வாட்டர் பம்பும் ஆல்டர்னேட்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய பெல்ட் கட் ஆனால் ஒன்று வாட்டர் பம்பு வேலை செய்யாமல் நமக்கு என்ன ஆகும், வண்டி ஹீட், என்ஜின் வந்து ஹீட் ஆகும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஆல்டர்னேட் வேலை செய்யாதனால பேட்டரிக்கு சார்ஜ் ஏறாது. இது ரெண்டும் நடக்குங்க. ஆல்டர்னேட் பெல்ட் வந்து கட் ஆகிட்டு, சார் அப்படியே நீங்கள் ஒரு பேட்டரி செக் பண்ணிடுங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இல்லை, அதோட கனெக்ஷனான ஒரு விஷயம் தானே, ஒரு கனெக்டிவிட்டி அது. ஆமாம், எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தெரியாத ஒரு நபர், வண்டியை பற்றி எதுவுமே தெரில, ஆல்டர்னேட்டர் பெல்ட்னா என்னன்னே தெரியல, அதை மாற்றிட்டு இவங்க வந்து ஆல்டர்னேட்டில் ஒரு வேளை கம்ப்ளைண்ட் இருக்கலாம், இல்லை இந்த பெல்ட் வந்து கட்டாயி ஓடினதுல ஆல்டர்னேட்ல கம்ப்ளைண்ட் ஆயிருக்கலாம், இவங்க அப்படி செக் பண்ணாமல் கொடுத்தா திரும்ப ஆல்டர்னேட் கம்ப்ளைண்ட் வருமா? ஆமாம், கண்டிப்பாக வரும். அப்போது நீங்கள் இதை கொடுத்தா நான் இதை மட்டும்தான் பார்ப்பேன்,
அப்படின்னு சொல்கிறதே தப்பு இல்லையா? ஆமாம், அந்த மனவாட்டமே தப்பு தான். தப்பு தானே? இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இது நடக்குது பார்த்துங்க. இந்த மாதிரி இப்போ இதை வந்து யாருமே கேள்வி கேட்ட மாதிரி நிறைய பேர் சொன்ன மாதிரி தெரியல. இன்னைக்கு கூட ஒரு நான் நியூஸ்ல பார்க்குறேன், ஒரு டாடா கம்பெனியில் வந்து ஒரு டாட்டாவோட டிகார் கார், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிகார் காரில் வந்து உள்ள மழை பெய்யும் போது தண்ணி லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பார்க்குறோன்னா, அடிக்கடி பார்க்கல, மாதத்துக்கு ஒரு 4-5 தான் பார்க்குறேன். ஆனால் என்னுடைய நாலேஜ் சரியாக இருந்தால் இது ஒவ்வொரு நாளும் பல விஷயங்கள் இது கரெக்டாக எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தா ஒரு நாளைக்கு 50 வீடியோ கூட வரலாம், அவ்வளோ பேருக்கு நடக்குது. ஆனால் இது வெளியே யாரும் இது சொல்கிறதில்ல. ஆஸ் ஒரு கஸ்டமராக இது ஏன் சொல்கிறதில்ல, நீங்கள் சொல்லுங்களேன். பொதுவாக வந்து கஸ்டமர் இதை ஏன் சொல்கிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் காரை நான் உங்கள்கிட்ட தாரேன், ஒருவேளை வந்து உங்கள்கிட்ட நான் விவாதம் பண்ணுறதுனால என் காரில் எதுவும் கை வச்சுருவீங்களோ, ஏன்னா அது ஒரு பெரிய பொருள் பிரதர். உங்களுக்கு அவ்வளோ பெரிய பொருளில் வந்து ஏதோ ஒரு பொருள் மிஸ் ஆனாலோ இல்லை ஒரு வேறு எதையாவது செய்யக்கூடாத ஒரு விஷயங்கள் அதில் நடந்துட்டாலோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து எனக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய கஸ்டமர் சொல்கிறது கிடையாது. ஆனால் இதை தாண்டி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தான், வண்டி நம்மளுக்கு வந்து சேல்ஸில் விற்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு புன்னகையாக தர்றது எல்லாருக்குமே நடக்குது. அதே ஒரு சிரிப்பும் ஒரு சந்தோஷமும் வந்து சர்வீஸில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லாருமே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா பின்னாடி போய் போராட்டமும் சத்தமுமாக தான் இருக்குது. ஓகே, நீங்கள் கார் ஷோரூமில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், சர்வீஸ் நல்லா பின்னாடி வச்சுருப்பாங்க. ஆமாம், அதுக்கான காரணம் என்னென்னா அங்கே நடக்கிற சத்தம் வந்து எங்கள் ஃப்ரெண்டில் கேட்டுறக்கூடாது. இதுதான் உண்மை. என்னென்னா நம்மள்ட்ட அவங்க பேசுகிற விதங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு மாதிரியாக கூனி குறுக வைக்கிது. இப்போ உங்களுக்கு நடந்த சம்பவம், உங்களுக்கு வந்து இதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்குது, ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி பீப்புள்ஸ் போயிருக்காங்க, ரிலேஷனோட போயிருக்காங்க அப்படின்னா இப்படி ஒருத்தர் வந்து ஒரு அரகண்டா இப்படி ஒரு சவுண்ட் வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள வந்து நடக்கிற விஷயங்கள் வந்து நிறைய பேர் வெளியில் சொல்கிறது அவமானப்பட்டு நிற்க வேண்டியிருக்கு, அவமானப்பட வேண்டியிருக்கு. வீட்டில் வந்து ஒரு பெரிய மனுஷனை அவங்கள பார்த்துருப்போம், அவங்கள இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாத ஒரு ஜாப் அட்வைசர் கத்தும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் முன்னாடி நம்மளும் ஏன் கத்தணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அட்வைஸ் ஜாப் அட்வைசர் என்கிட்ட கிடைச்சது நான் திரும்பி ரிப்பீட்டடாக கேட்குறேன், சார் நீங்கள் ஏசி பெல்ட்டு மாற்றினா உங்களுக்கு கம்ப்ரஸர் செக் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் தானே சொல்கிறதுக்கு, சார் வண்டியை உள்ளே ஏற்றியாச்சு நீங்கள் போய் உட்காருங்க வண்டி வரும். அவருக்கு ஆக்சுவலாக என்னன்னே தெரில, அவருக்கு அது என்னன்னே தெரில, என்னன்னு அது வரும் வண்டி வரும் அப்படின்ட்டு போகிறாரு. என்னடா இது, நான் என்ன அவங்களுக்கு அடிமையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் பேமெண்ட் நான் பண்ணுறேன், என்னோட பேமெண்ட் மூலமாக தான் நீங்கள் நாளைக்கு சம்பளமே வாங்குறீங்க. இப்படி இருக்கும்போது வந்து என்கிட்டே நீங்கள் வள்ளுன்னு விழுந்தீங்கன்னா யார் தான் வருவா? அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏற்கனவே எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, செக்யூரிட்டி இப்படி நடந்ததாக சொன்னேன். ரெண்டாவது இந்த ஆள் இப்படி நடக்கிறார் அப்படின்னா அப்போ அந்த கன்சர்ன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பு இல்லைன்னு தானே தோணுது இல்லையா? ஆமாம், ஆக்சுவலாக இந்த சம்பவத்துக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஓனர்ஷிப் லெவலுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் போய் சேர்றதே கிடையாது. ஆமாம், இவங்களுக்குள்ளே அதை வந்து பூசி மொழிகிறாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கொஞ்சம் கோவப்படுறீங்க, உங்களுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு போய் நீங்கள் கோவப்படுறீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் இன்சார்ஜையோ இல்லை ஒரு சர்வீஸ் மேனேஜரை போய் நீங்கள் பார்ப்பீங்க. அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச ஒரு அப்பாலஜைஸ் பண்ணுவாப்புல, இந்த மாதிரி அடுத்த வாட்டி நடக்காத ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பாப்புல. கண்டிப்பாக அதே தான் நடக்க போகுது. இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸை வச்சு பண்ணும்போது இதே தான் மறுபடியும் நடக்க போகுது. ரிப்பீட்டட் ஆகும்போது உங்களோட ஸ்டேஜ் எங்கே போய் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் கம்பெனி, அதாவது கார்பரேட்டுக்கு வந்து அந்த அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் வைப்பீங்க. அங்கே இருக்கிறவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலையெல்லாம் இருப்பார்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா இதே பிராண்டு தான், சேம் பிராண்டு, சேம் கம்பெனி, சேம் ஸ்டாஃப்ஸ். அவங்களோட பவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் கொடுக்கலாம், ரீமெயில் வந்து கம்பெனிக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கலாம், உங்களையும் வந்து அதுக்கு சிசி வச்சுருக்கலாம். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு சத்தம் போடலாம், கால் வைஸ் வந்து கூப்பிட்டு சத்தம் போடலாம். அதுக்கப்புறமும் அதோட தொடர்ச்சி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள்லேயே தான் சுற்றும், ஒன்றும் ரிசல்ட் இருக்காது. இல்லை ரிசல்ட் பெருசாக இருக்கு. இதுக்கான ரிசல்ட்டுன்னு சொல்ல போனோம்னா வந்து இதை ஒரு கேஸாக ஃபைல் பண்ணி கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனால் மட்டும்தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்ட். இப்போ நான் ஒரு நடந்த சம்பவத்தில் வாக்குவாதமாக போகுது அப்படின்னா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நுகர்வோர் நீதிமன்றங்களுக்கு போகும்போது தான் அந்த கேஸ் ஃபைல் ஆனால் தான் அந்த டீலர்ஸுக்கு வந்து அந்த ஒரு இது கிடைக்கும், பதட்டம் வரும், அப்போ தான் ஒழுங்காக இருப்பாங்க அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்து லூஸில் விட்டுறது. அதான் நான் ஏதாவது சொல்லிட்டா திருப்பி அந்த என் வண்டி திரும்பியும் உள்ளே போக வேண்டியிருக்கு சர்வீஸுக்கு, இவங்க வண்டிக்குள்ளே ஏதாவது பண்ணி வச்சிடக்கூடாது, அந்த பயம் தான் இவங்களை வந்து நிறைய பேரை வெளியே பேச விடாமல் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். சரி, இந்த மாதிரி டீலர்ஸ்ட்டை இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இப்படி விஷயங்கள் வெளியே வந்தாலும் கம்பெனி சர்வீஸ் தான் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இங்கே உண்டு இல்லையா?
சோப்பாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வடிவேல் காமெடி உண்டு இல்லை, அதே மாதிரி கம்பெனி சர்வீஸ் தாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க ஆழ் மனசுக்குள்ளே யாரோ போய் அவங்கள நம்ப வச்சுருப்பாங்க. சரி, அப்படி உள்ளவங்களும் நம்ம மாற்ற முடியாது. ஆமாம், ரைட்டா? அவங்க நம்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த ஃபீல்டில் இருக்கனால எனக்கு தெரியும், நிறைய நல்ல டீலர்ஸ் இருக்காங்க, சர்வீஸில் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சிலர் பண்ணக்கூடிய, சில டீலர்ஸில் பண்ணக்கூடிய அது டீலர் மிஸ்டேக்கா அல்லது ஓனருக்கு தெரியாமல் இது நடக்குதாங்கிறது கூட தெரியல. ஓனர் காதுக்கு போய் அப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மாற்றினா தான் நடக்கும். ஆனால் ஓனர் காதுக்கு போகணும் அப்படின்னா மினிமம் நம்ம வந்து எதிர்ப்பை காட்டணும், இல்லை நம்மளுடைய எதிர்ப்பை காட்டணும். அதை இங்கே நிறைய பேர் காட்டுறதில்ல. ஒரு பயம் தான், நம்ம நாளைக்கு வந்து நம்ம காரில் கையை வச்சிருவாங்களோ, நம்மளுடைய ஃப்ரீ சர்வீஸில் ஏதாவது கையை வச்சிருவாங்களோ, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து என்ஜினில் பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்க எனக்கு செஞ்சு தந்துட மாட்டாங்களோ அப்படிங்கிற அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பயம் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துருது. அவன் வந்தா என்ன பண்ணி போறான், கஸ்டமரை உட்காருங்க சார் சொல்லிட்டு வண்டி இது பண்ணிட்டு போறது, நக்கலா பேசுறது, இதெல்லாம் அங்கிருந்து தானே வருது, உங்களுக்கு தைரியம் வருது. சர்வீஸுக்கு வரும்போது சர்வீஸ்ல தாங்க நல்ல வருமானம் உங்களுக்கு. ஸ்பேர் மாத்துறாங்க, லேபர் சார்ஜஸ் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் காசு தான். அதுல அவங்க நஷ்டப்பட போறதே கிடையாது. நல்ல வருமானம் இருக்கிற பிசினஸை ஏன் இப்படி வந்து கொலாப்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு. நம்ம கார் ஷோரூம்ல வந்து கார் நம்ம வந்து சர்வீஸ் கொடுறோம், அங்கே ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணுவாங்களா, என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிறது ஒரு குழப்பம் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஆயில் சர்வீஸ் வந்து பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. முன்னக்கிட்ட இவங்க பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஏட்டிக்கு புட்டிக்கு பேசுகிறாங்க, விவாதங்கள் வருது, பொருளெல்லாம் பத்திரப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறவங்க அந்த ஆயிலை கரெக்டாக மாற்றுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னுமே எனக்கு இருக்குது. வருது இல்லை? ஆமாம் ஆமாம், ஆயில் இல்லை ஸ்பேர்ஸ் எதுவாக இருந்தாலும் மாற்றிருப்பாங்களாங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? இந்த சந்தேகம் எனக்குமே உண்டு. ஏன்னா ஒரு டீலர்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கறதுனால, எதிர்மறையான விஷயங்களை பார்க்கறதுனால இவங்க உள்ளுக்குள்ள ஏதாவது சேட்டையை கொடுப்பாங்களோ, ஆயிலை மாத்தாமலே மாத்திட்டேன்னு சொல்லிடுவாங்களோ, ஸ்பேரை வந்து மாத்தாமலே மாத்திட்டேன்னு பில்லு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற டவுட் வந்து உண்டு. ஆனால் பெரும்பாலும் அது நடக்கவே இல்லையான்னு அப்படி கிடையாது, கண்டிப்பாக நடந்திருக்கும். நடக்காமலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் நடந்திருக்கும் டீலர்ஸ்ட்டை. அது யாரும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இதை வந்து இன்னும் டிரான்ஸ்பரன்சியாக அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்களோட வெற்றியே இருக்கு. ஒரு சந்தேகம் எனக்கு வந்துட்டா அந்த சந்தேகத்தை வந்து தீர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா? எனக்கு உங்க பொருள் மேல ஒரு சந்தேகம், அப்போ அதை வந்து நீங்க நிரூபிக்க வேண்டியது உங்களோட கடமை. அப்போ நான் டீலர்ஸ்ட்ட போயிட்டு எனக்கு நீங்க ஆயில் மாத்தீங்களான்னு தெரியலங்கும் போது என்னென்ன கேட்கலாம்னா, பழைய ஸ்பேர்களை நீங்க திருப்பி கேட்கலாம். ஆயில் ஃபில்டர் கேட்க முடியாது, மற்ற ஸ்பேர்களை நீங்க திரும்ப கேட்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் அவங்க வேற வண்டிக்குள்ள ஸ்பேரை கூட கட்டி தரலாம்ல, இருக்கலாம் இல்லையா? ஆமாம். இந்த பிரச்சனைக்கு வந்து சமீப காலங்களில் சில டீலரில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆயில் மாற்றுறது ஸ்பேர் மாற்றுறத வீடியோ கிளிப் எடுத்து நம்ம வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுறாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிரதரோடைய ஐட்டன் நியாஸ், ஹிண்டாய் ஐட்டன் நியாஸை நான் பிஎஸ்எம் ஹிண்டாய் தூத்துக்குடியில் வந்து நான் ஷோரூமில் சர்வீஸுக்கு விட்டுருந்தேன், ஆயில் செஞ்சு பீரியாடிக்கல் சர்வீஸ் விட்டுருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, என் நம்பருக்கு அதில் நடந்த எல்லா சர்வீஸையுமே எனக்கு கிளிப்பாக எடுத்து போட்டே இருந்தாங்க, வீடியோ எடுத்து போட்டாங்க. ஆயில் இறக்குறது, ஆயிலை திருப்பி ஊற்றுறது, திரும்ப அந்த பிரேக் ஷூலாம் செக் பண்ணுறது, மாற்றுறது, எல்லாத்தையுமே எனக்கு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அப்போது எனக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சு அவங்க மேலே. அந்த ட்ரஸ்ட் வந்து எனக்கு அவங்க மேலே ஒரு நல்ல ஒப்பீனியனை உருவாக்குது. இப்படி ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணணுமே தவிர, அதை விட்டுட்டு இப்படி சும்மா அனுபவம் இல்லாதவங்களையும் ஒன்றும் தெரியாதவங்களையும் கொண்டு வேலைக்கு போட்டு சம்பளம் குறையா கொடுத்து அனுபவமே இல்லாமல் தூக்கி போட்டால் இப்படியான விமர்சனங்கள், இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து நம்ம பேசத்தானே செய்வோம். கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நினச்சது எப்படி கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி டயரை மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையும் பிடிக்க சொல்லணுமா? என்ன இது? சரி, டயர் மாட்டியாச்சுங்க, யார் பிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறது தப்பு. ஆமாம், நீங்க டயர் தான் மாற்ற சொன்னீங்க, யார் பிடிக்க எங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்ற கிறுக்குத்தனமான கேள்வியா தெரியல. அப்ப இந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருந்தா கெட்ட பேர் வரத்தான் செய்யும். ஒருவர் செய்யற தவறு கூட ஒரு டீலருக்கு மொத்தமா கெட்ட பேரை ஏற்படுத்தும். ஒரு பெரிய ஒரு அண்டா தண்ணியில ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் அது விஷம் தான். அதை சரி பண்ண வேண்டியது கம்பெனிகளோட கடமை. சரியா? அது சரி பண்ணுவாங்க அப்படின்னா அது நம்ம கையில தான் இருக்கு, வேற ஒன்றும் செய்ய முடியாது. பர்டிகுலராக நமக்கு டாடா கம்பெனிகளை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்குது. நிறைய இடங்களில் ஏதாவது சர்வீஸ் லேட் பண்ணுறாங்க, ஒரு சர்வீஸ் கொண்டு விட்டால் திருப்பி ரிப்பீட்டடாக அதே கம்ப்ளைண்ட் ரிப்பீட்டாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முடிவு தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் என்ன முடிவு அப்படின்னா, நீங்கள் நிறைய உங்களுடைய எதிர்ப்புகளை வந்து அதிகமாக காட்டுறது, நிறைய கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, ஒரு நீதிமன்றங்களுக்கு போனால் அலைச்சல், காசு செலவு, அடுத்து வக்கீலை பார்க்கணும் அப்படின்னு நிறைய அதில் மெனக்கடல் இருக்குது. அப்படிங்கனால சரி ஓகே நடந்துருச்சு, எனக்கு ஒரு 5000 நஷ்டமாயிட்டு, 10 நஷ்டம், ஏதோ ஒன்று இப்படி பேசிட்டான், சரி விட்டுட்டு போம் அப்படின்னு தான் போகிறாங்களே தவிர, நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நம்ம ஒரு ரோட்டில் போகும்போது
ஒரு போலீஸ் வந்து ஹெல்மெட் போடாமல் போகிறாங்கல்ல, அதை வந்து உடனே வீடியோ எடுத்துட்டு சோஷியல் மீடியாவில் போடுறீங்கல்ல. ஆமாம். அதை இவ்வளோ எளிமையாக பண்ணுறவங்க உங்கள் காருக்கு ஒரு அநீதி நடக்கும்போது நீங்கள் உங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க, ஒரு வீடியோ எடுத்து போடுங்க, வரட்டும், வெளியே வரட்டும். நிறைய பேர் வெளியே பண்ணத்தான் இந்த டீலர்ஸ் வந்து திருந்துவாங்க, அதாவது சர்வீஸில் திருந்துவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை, எல்லாருக்குமே தெரியும். காரை விற்கும் போது பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சர்வீஸில் பார்த்தீங்கன்னா பாடாப்பட்டு சிலர் வந்து வெளியே வந்து இந்த ஸ்கூட்டர்லாம் போட்டு தீயை எரிக்கிறது எடுக்கிறது நிறைய பார்க்குறோம். அப்போ எவ்வளோ மன அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறது. எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் அது காரோ பைக்கோ ட்ரக்கோ பஸ்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, சர்வீஸுக்கு போகிறது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி, அது ஒரு பின்தொடர்ச்சி. எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த நிறுவனம் நிலைக்கணும், எந்த ஒரு கண்ட்ரியில் நிலைக்கணும் அப்படின்னா அவங்க சர்வீஸை கரெக்டாக கொடுத்தாதாங்க நிலைக்க முடியும். சரியா? நீங்கள் நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் வைக்கிறது வந்து பெருசு இல்லை, நீங்கள் எவ்வளோ கரெக்டாக கொடுக்குறீங்கிறது தான். சரியா? எங்கோ ஒருவர் செய்கிற தவறு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கம்பெனியுமே பாதிக்கும். எங்கே மிஸ்டேக் இருக்கோ சர்வீஸ் சைடை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டா உங்களுக்கான காரோட சேல்ஸும் அதிகமாகும். கண்டிப்பாக இல்லையா? நான் இப்படி தாங்க இருப்பேன் அப்படின்னு வலுக்கட்டாயம் இந்த ஃபோர்டு கம்பெனிலாம் ஆரம்பத்தில் பண்ண ஒரு தப்பு உண்டு. நான் இப்படி தான் வேணா வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஸ்பேர்ஸ்லாம் அவங்க வெளியே கொடுக்கவே இல்லை. ஸ்பேர் காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு ஆரம்ப காலங்களில், அதை பற்றின பெருசாக கன்சிடர் பண்ணலை. லேட்டராக தான் அவங்க உணர்ந்தாங்க. அந்த மாதிரி நான் இப்படி தான் இருப்பேன்னு இருக்கக்கூடாது. இந்திய மக்களின் மனநிலையை பார்த்து, சரியா, இவங்களுக்கு எப்படியோ அப்படியாக நீங்கள் போனால் தாங்க இங்கே வியாபாரமே பண்ண முடியும். சரியா? சர்வீஸ் மக்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஸ்பேர் மாற்றுறீங்க அதெல்லாம் ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கனிவான வார்த்தை இருக்கணும். ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா கனிவாக பேசணும். நீங்கள் உங்களுடைய சாப்பாடு நீங்கள் ஒரு வீட்டில் நம்ம வச்சுருக்காங்க, சாப்பாடு டேஸ்ட்டு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, ஆனால் பரிமாறும்போது அன்போடு பரிமாறி கேரிங்கோடு பரிமாறினா அந்த டேஸ்ட் இல்லாத சாப்பாடே டேஸ்ட்டாக தெரியும் நமக்கு. கண்டிப்பாக. ஆனால் டேஸ்டான சாப்பாடு, நல்ல சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி வள்ளு நாய் மாதிரி விழுந்தாங்கன்னா அந்த சாப்பாடை சாப்பிட தோணுமா, பாதியில் வச்சுட்டு போவோம். ஆமாம். இதுதாங்க உதாரணம். டைமிங்கை கீப் பண்ணணும், சொன்ன டைமுக்கு கொடுக்கணும் வண்டியை. ஸ்பேர் அப்போ வரும் இப்போ வரும் அலக்கழிக்கிறது, நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்குங்கிறது, ஃபோனில் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறது, சண்டை போடுறது வந்த உடனே, இந்த மாதிரிலாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மக்களை வந்து அவங்க ஒரு மாதிரி ஒரு அடிமையாக நினைக்கிற மனநிலைக்கு வரக்கூடாதுல்ல. ஆமாம். இப்போது ஒரு பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் டிரைவர் கண்டக்டர் இருக்காரு, கண்டக்டர் வந்து கனிவாக தான் பேசணும், அது ஒரு சர்வீஸ். சரியா? அது ஒரு சர்வீஸ் துறை, அது சரியா, சேவைத்துறை. அவர் வந்து அந்த பஸ்ஸில் கண்டக்டர்ன உடனே அவர் அதிகாரம் படைத்த எல்லா அதிகாரம் படைத்த மனிதர் கிடையாது. அங்கே வரக்கூடிய பஸ் வந்து உட்காரவங்க வந்து பெரிய பெரிய துறைகளில் வல்லுநர்களாக இருப்பாங்க. இவர் என் பஸ்ஸில் வந்து நான் தான் கிங்னு நினைப்பாங்களா? அப்படி இல்லை. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஹம்பிளாக இருக்கணும், ரொம்ப வந்து நம்ம கிரவுண்டாக இருந்து பண்ணும்போது தான் அந்த வெற்றிகளை அடைய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்றைக்கி நீங்கள் பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நடக்கிற விஷயந்தான். இதை நிறைய பேர் வந்து சொல்ல ரொம்ப தயங்குறாங்க. அதை எப்படி சொல்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து தட்டி கழிச்சு போகிறாங்க. அந்த மாதிரி வந்து உள்ள மக்களுக்கு வந்து இது மிகவும் ரொம்ப உதவியாக இருக்கும். இனி இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்னிங் மாதிரி ஒரு வீடியோ இது. கண்டிப்பாக அது உங்கள் சைடில் இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையில எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை சொல்லணும்னு ரொம்ப இது இருக்கும். அதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுக்கக்கூடாது. என்னைக்குமே தப்பை வந்து உடனே அந்த சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான். சரியா? யாருக்கும் நம்ம தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறது இல்லை, அதை சரி பண்ணணும்னு தான் சொல்கிறோம். சூப்பர். சரியா? இன்னார வந்து நான் அவரை போய் அந்த சம்மந்தப்பட்ட ஆளை போய் அதை அவரை இது பண்ணணும், அவரை டார்கெட் பண்ணணும், அவரை தூக்கி வேலையை விட்டு தூக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ சரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்கள் கம்பெனியில் நீங்கள் போனால் இன்னொருத்தர், நீங்கள் போனால் இன்னொருத்தர். சரி, அந்த இடத்துக்கான மதிப்பையும் மரியாதையும் கொடுங்க, அந்த கஸ்டமருக்கான மதிப்பையும் மரியாதை கொடுங்கன்னு நான் சொல்கிறோம். யாரையும் வந்து பழிவாங்கிறது நோக்கம் கிடையாது. அந்த சிஸ்டத்தை நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றோம். ஸோ இந்த டிஸ்கஷன்ல வந்து நீங்களும் என் கூட வந்து சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் விஷயங்களை வந்து பேசுனதுக்கு மிக்க நன்றி.